ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதமி விலாக்ஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் நான் எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றணும்னு சொல்லி விளக்கேற்றிட்டுருக்கேன். தீபமும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணியும் காமிச்சிட்டேன். இது எப்போவுமே நான் சாட்டர்டே மட்டும்தான் பண்ணுவேன். ஒரு சிலர் ஃப்ரைடே பண்ணுவாங்க. நான் ஃப்ரைடே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சாட்டர்டே தான். அது ஏன் அப்படின்னா, சாட்டர்டே தான் பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. அதனால சாட்டர்டே எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால நான் சாட்டர்டே மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கும் ஒர்க் போகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து பால் எடுத்து அடுப்பில் காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதோட பூவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவும் வச்சுட்டேன். பூ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காஞ்சிட்ருக்கு. அந்த கேப்பில் போய் வாசல் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனால் பயங்கர பனிங்க. உங்கள் ஊர்லேயும் அப்படி தானா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பனி அதிகமாக இருக்குது. வெளியிலேயே வர முடியல. ஆனால் காலைல 7 o'clock பார்த்திங்கன்னா ஒரு 5:30 போல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சரி, காஃபியும் குடிச்சிட்டு என்ன இன்றைக்கி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மணி 7:30 ஆகிடுச்சு. நான் ஒர்க் கிளம்பணும் 9 o'clock. அதனால் சிம்பிளாக ஏதாவது ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் ரைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகோட கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ரைஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிட்டா காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.